ஸோ நெக்ஸ்ட்டு மிஸ்டர் சிவம் பேட்ச் 14லேருந்து அன்போடு அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஓகே, நான் வந்து பேட்ச் 14 அதை சேர்ந்தேன். நான் வந்து எப்படின்னா இங்கே வரத்துக்கு முன்னாடியே வந்து நான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன் நிறைய இடத்துல. ஸோ அப்போ வந்து என்னென்னா எனக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது. ஸோ எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும், எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருக்காது. அப்புறம் முக்கியமாக வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து நான் ஃபாலோ பண்ணவே மாட்டேன். ஸோ எனக்கு அங்கே இருக்கும்போது நான் ப்ராஃபிட்டில் இருந்தேன். பட் என்னென்னா ஒரு பெரிய லாஸ் வந்து திருப்பியும் வந்து அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, என்ன கேபிட்டலோ பிரேக் இவனுக்கு அப்படியே வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே நசிப்ரோட நான் கிளாஸ் சேர்ந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, என்னோடய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எதிர்பார்த்த அளவுக்கு கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ என்ன சொல்கிறது, அதுமாதிரி இங்கே வந்த பிறகு நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆகும். இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, கம்யூனிட்டிக்குள்ளே வந்து பேசும்போது எனக்கு வந்து மெயினே வந்து கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு ஜாயின் பண்ணணுன்றது ஒரு ஆசை. அதனால நான் கிளாஸே ஜாயின் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ஸோ அங்கே வந்து பார்க்கும்போது என்னென்னா நிறையா வந்து இந்த மாதிரி வந்து டவுட்ஸ் கிளியர் ஆகும். நம்ம என்ன வேணாலும் எப்போ வேணாலும் கேட்டுக்க முடியும். எப்போ வேணாலும் பார்த்தா பசங்க வந்து ஆன்லைனே இருப்பாங்க. ஸோ ட்ரேடிங்கை பற்றியே வந்து நம்ம ரிப்பீட்டடாக பேசிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் வந்து நான் நிறைய வந்து கன்சிஸ்டன்சி பண்ண முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சிவ் ட்ரேடர் நம்ம கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணி. ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சிவம். ஸோ சூப்பர். அதாவது டீம் அப்படிங்கிறது வந்து ஸோ நான் மட்டும் இருந்த அந்த டீம் இல்லை. ஸோ மக்கள் ஸோ அந்த டீமை வழி நடத்துறதுக்கு ஒரு லீடர் அதுமாரி இருக்கணுங்கிறது. ஏன்னா நான் வந்து உங்கள் கூட 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 batches இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ 2 hours தான் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ டீம் கோஆர்டினேஷன் பண்ணி அங்கே வர டவுட்ஸை என்கிட்ட வந்து கொண்டு வரீங்க தெரியுமா. ஸோ அந்த பேட்சுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அதான் டவுட்ஸ் கிளியர் பண்ணால் அந்த இடத்துல இருக்கலாம். இப்போது எனக்குலாம் பார்த்தீங்கன்னா எல்லா பேட்ச்லேயும் டவுட்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ டவுட்ஸ்லாம் ஏன்னா சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் அப்படிங்கிறத கிளியர் பண்ண மாட்டாங்க. அப்படியா சரி போ, அப்படியா போ, டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷனே அமையாது. கேட்டால் அவ்வளோதான், 1 hour கிளாஸ் இருக்கும், கிளாஸ் முடிஞ்சிச்சா க்ளோஸ். ஸோ பட் நம்ம டவுட்ஸ் ஏன்னா டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்குலாம் நம்ம படிக்கிறோம். ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்குல டவுட்ஸை கிளியர் பண்ணி தெரிஞ்சுக்கணும். கடல் மார்க்கெட்டுங்கிறது கடல், அந்த கடலை எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணோம். அப்படிங்கிறத வந்து டீம் கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டீம் கோஆர்டினேஷன் தேங்க்யூ மிஸ் சிவா. நெக்ஸ்ட் மிஸ்டர் விக்னேஷ், ப்ளீஸ் கமான். என் பேர் விக்னேஷ். நான் பேட்ச் 14ல் ஜாயின் பண்ணியிருக்கேன். சதாவும் நானும் நான் சேர்ந்தோம். முன்னாடியே எனக்கு சதாசிவம் சொல்லி கொடுத்துருக்காரு. பட் கிளாரிட்டிங்கிறப்ப நர்சரி கிளாஸுக்கு வந்தப்போ அதோட நல்ல கிளாரிட்டி கிடச்சிச்சு. இந்த ஸ்டாப் லாஸு இதுதான் மெயின். கரெக்டாக ஸ்டாப் லாஸ் வைப்போம், அதை இட்டு அடிச்சுட்டு டார்கெட்டுக்கு போவோம். அதெல்லாம் எப்படி அதை டேக்கிள் பண்ணுறது அதெல்லாம் இவர்கிட்ட வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது இவர்கிட்ட தான். ஸோ அதுதான் மெயினாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு ஃபுல்லாக இது வரைக்கும் ரியல் அக்கௌண்ட் அவ்வளோவா போகல, டெமோவில் தான் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் ரியலுக்கு போகணும். தேங்க்யூ விக்னேஷ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க் ஃபார் கம்மிங். தென் மிஸ்டர் யுவராஜ் பேட்ச் 15லேருந்து எனக்காக சென்னையிலேருந்து ஃபேமிலி கூட வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் கமான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. என்னோடய நேம் வந்து யுவராஜ். ஆக்சுவலாக நான் சென்னையிலேருந்து வரேன். என்னோடய பேட்ச் வந்து பேட்ச் 15 வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நசீர் ப்ரோவோட கிளாஸில் ஜாயின் பண்ணுறது வந்து ரொம்ப காட் பிளெஸ்ஸாக தான் நான் வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ஒரு 1 yearக்கு முன்னாடி வந்து ட்ரேடிங் வந்து சும்மா எனக்கு தெரிஞ்சவர் மூலிமா வந்து ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தேன். ப்ராஃபிட் வந்து ஸ்மாலாக பார்த்தேன், லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக பண்ணேன் நான் வந்துட்டு. ஏன் அப்படின்னா தெரியல எப்படி பண்ணணும்னு தெரியல, கடன் வாங்கி அந்த அமௌண்ட் வந்து போட்டுட்டேன். ஸோ ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது என்னென்னா ஒரு 2-3 பேர்ட்டு சஜஷன் வந்து கேட்டேன். அப்புறம் ஆன்லைன்லலாம் பார்த்துட்டு என்னென்னா பேசும்போது அமௌண்ட் வந்து அதிகமாக சொன்னாங்க. ஃபீஸ் வந்து 25,000 30,000 அந்த மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி கிளாஸ் கோர்ஸுமே டியூரேஷன் வந்து மேக்ஸிமம் 15 நாள் தான் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஒரு 1 week வந்து கிளாஸு, அப்புறம் செகண்ட் வீக் வந்து ப்ராக்டிஸு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுவும் நீங்கள் 5,000 rupees டெய்லி வந்து நீங்கள் கன்ஃபார்மாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேரண்டிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னால் அந்த டைமில் அந்த அமௌண்ட் ரெடி பண்ண முடியல. ஆக்சுவலாக வந்து நல்ல வேலை நான் ரெடி பண்ண முடியலன்னு நான் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த டைமில் வந்து என் ஒய்ஃப் வந்து நசீர் ப்ரோவோட வீடியோ வந்துட்டு அந்த பிஹைண்ட் வுட்ஸில் வந்து பார்த்துட்டு நீங்கள் அது நல்லா பேசுகிறாரு, நீங்கள் இதை கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் கேட்டேன். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அவர் வந்து பேசும்போது ஒரு மென்டார் அப்படின்னா என்னென்னா சொல்லுவாங்க, ஈன்ற பொழுதினும் தன் மகனை சான்றோன்னு என்னை கேட்ட தாய் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா தன் மகன் வந்து நல்லா படிக்கிறான், நல்லா வந்து சம்பாதிக்கிறான், பெரிய ஆளாக வராங்கன்னா அதை பார்த்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அவர் சொல்லும்போது அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணார். நான் வந்து இந்த ட்ரேடிங் வந்து நான் கற்றுக்கிட்டு நான் நல்லா தான் சம்பாரிச்சிட்டு இருக்கேன், ஆனால் என்ன மாதிரி நிறைய பீப்புள் வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா மேபி இதை யூடியூப்பில் ப்ளே ஆகும்னு நான் ஃபீல் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வார்த்தையை நான் கண்டிப்பாக சொல்கிறதுக்கு நான் வந்து விரும்புகிறேன். அப்படின்னா நான் கால் பண்ணி கேட்கும்போது என்னென்னா
பேட்ச் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது ஆன்லைன் கோர்ஸ் தான் சொல்கிறாரு, பேட்ச் இல்லைன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். ஆன்லைன் தானே உட்காந்து 1000 பேராக இருந்தால் 500 பேராக இருந்தால் என்ன, எல்லாருமே உட்காந்து கிளாஸ் எடுக்க போகிற 15 பேர் தானே சொல்கிறாங்க, இவருக்கு என்ன எடுத்துகிட்டு போனால் போகுது அப்படி சொல்லிட்டு காசு தானே வந்தால் வானன்றாரு அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டு ஃபீல் பண்ணேன். ஒரு வேளை வந்துட்டு எதாவது சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்களோ அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல் வந்து ஆச்சு. மேபி இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு, இது எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஸோ அது எனக்குமே வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னென்னா ஒரு 3 மந்த் ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு விட்டேன். திரும்ப கால் பண்ணி ஸ்வேதா மேடம் கால் பண்ணி என்ன சொன்னாங்க, ஒரே ஒரு பேட்ச் மட்டும் அவங்க ஷிஃப்ட் ஆகிறாங்க உங்களுக்கு. அப்போயும் எனக்கு டவுட்டு, என்னடா இது நம்ம வந்துட்டு 3 மந்த் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பார்த்தா திரும்ப வந்து சொல்கிறாங்களா, அப்போது இன்னொரு டவுட் வந்து உதயமாகிடுச்சு. ஓகே இல்லை சம்திங் வந்து இருக்குது, ஸோ ஏதோ இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அப்புறம் கொடுக்குறாங்க அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டு ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு நசீர் ப்ரோட வேல்யூ வந்து எனக்கு வந்து புரிஞ்சுது. ஸோ உண்மையாக ட்ரேடிங்னா வந்துட்டு என்னமே தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தேன். இவர்கிட்ட வந்து ஒன் பை ஒன்னாக அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி என்ன 4 மாதம் கோர்ஸ் சொன்னாங்க. ஸோ அவர் மற்ற டியூரேஷன் வந்து பார்க்கும்போது 15 days அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா இவர் மட்டும் ஏன் 4 மாதம் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கும் போது எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது, இவர் 4 மாதம் சொன்னது வந்து ஒர்த்து தான். ஏன்னா கையை பிடிச்சி ஒருத்தர் பேட்சில் எவ்வளோ பேர் இருந்தாலுமே சரி, அவ்வளோ ஒருத்தருக்கும் பொறுமையான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக கையை பிடிச்சி கொண்டு போய் எப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது வந்து எல்லா கான்செப்ட்டுமே வந்து உண்மையிலே நான் வந்து காடுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நசீர் ப்ரோ கிட்ட நான் வந்துட்டு ஜாயின் பண்ணதில். ரெண்டாவது என்னோட டீமுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு ஐ லவ் மை டீம். ஏன்னா எங்களுக்கு அமைஞ்ச டீம் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பர்வான டீம் தான் நான் வந்து சொல்லுவேன். ஒரு கோஆர்டினேஷனாக இருக்கட்டும், நசீர் டவுட்ஸ் வந்து கேட்கறதா இருக்கட்டும், அவர் நசீர் ப்ரோ கிளியர் பண்ணுறதா வந்து இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். நிறைய விஷயம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இதில் வந்து சம்பாரிச்சு பெரிய ஆள் ஆகிடணும் அப்படி சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அவரும் சொல்லிக் கொடுத்த வந்து என்னென்னா நீங்கள் இப்போலாம் பெரிய ஆள் வந்து ஆக முடியாது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க டெய்லி 5000 10,000 ஏன் பண்ணலாம் அப்படி சொன்னாங்க. இவர் அப்படிலாம் சொல்லலை, நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஏனே பண்ண முடியாது, நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்க தான் முடியும் அப்படி சொல்லிட்டு சொல்லிக் கொடுத்தாரு. பை போ நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு நல்லா வந்து ஏன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லிக் கொடுத்தாரு. அதே மாதிரி நான் வந்துட்டு ஃப்ரம் த பிகினிங்லேருந்து பார்க்கும்போது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு எனக்கு மார்க்கெட்டில் இப்போ ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நான் டெமோ அக்கௌண்ட்டில் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்து நான் நினச்ச டார்கெட் ஹிட் ஆகும்போது பெரிய கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. லாஸ் ஆகும்போது அப்போ கற்றுக்கவும் முடியுது, இவர் சொன்னதை நம்ம இந்த விஷயத்தில் பண்ணலை அப்படின்ற விஷயத்தை நம்ம கற்றுக்க முடியும். நிறைய பேர் லாஸ் ஆவாங்க, ஆனால் ஏன் லாஸ் ஆனாங்க அப்படின்றது தெரியாது. இப்போ இதில் என்னென்னா நான் கற்றுக்கும் போது என்னென்னா அந்த இடத்துல லாஸ் ஆகும்போது இதனால தான் நான் லாஸ் ஆனேன். இப்போ சொன்ன மாதிரி இங்கே ஏறும்போது பையில் போகும்போது பை, திரும்ப ரிட்டன் ஆகும்போது செல்லு, இப்படியே மாற்றி நானும் வந்து பண்ணேன். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு லேர்னிங் வந்து கிடச்சிது எனக்கு வந்துட்டு. ஸோ உண்மையிலே வந்து நான் நசீர் ப்ரோக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ் பண்ணுறேன். இந்த ட்ரேட் ஜீனியஸ் கேபிட்டல் வந்துட்டு 25th year செலிப்ரேஷன் அண்ட் 50th year செலிப்ரேஷன் எல்லாமே வந்துட்டு போகும். நான் வந்துட்டு ஸ்ட்ராங்காக நான் நம்புகிறேன். ஸோ காட்கிட்டே ப்ரே பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்துருக்காரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சார், ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு மிஸ்டர் முருகன் சாரை வந்து பேட்ச் 15லேருந்து அழைக்கிறேன். அவங்க ப்ளீஸ் கமான்.